ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமால அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா அவங்ககிட்ட கீ இல்ல. கீ எங்கேயும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட கேட்கறாங்க. அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி நான் இன்னொருத்தர் வீட்டுல கீ கொடுத்தேன். பட் அவங்களும் வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. சரி இப்ப என்னடி பண்ண போறோம்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சரி ஓகே ஜாங் கிட்ட ஒரு கீ இருக்கும். நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க்கு வந்து கால் பண்றாங்க. நம்ம ஜாங் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி போன் எனக்கு அட்டன் பண்ணல. சோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டா வந்து ஃபீல் பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாங் வந்து மெசேஜ் பண்றாங்க நீ சாரி நான் கொஞ்சம் வேலையா இருந்தா அதனால போன் எடுக்க முடியல என்னடி ஆச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த நம்ம சொல்றாங்க. அப்ப நம்ம சாங் என்ன பண்றாங்க சரி ஓகே இப்ப நீ எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஹீரோட வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம சாங் என்ன பண்றாங்க சரி ஓகே அவன் வீட்டுல தாண்டி இருக்கீங்க அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கோ எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு விட்டுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வர நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது இந்த மாதிரி சாங் வந்து எங்கேயோ வெளில போறேன்னு வந்து சொல்லிட்டா அதனால எனக்கு கீ வந்து கிடைக்காது. ஸோ அப்போ நான் இங்கதான் வந்து ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோலாம் பாத்தீங்கன்னா நான் சரி ஓகேப்பா அப்படின்னு வந்து நான் வந்து அங்க சோஃபால படுத்துறேன் நீ பெட்ல போய் படுத்துக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து குளிக்க போறேன் எனக்கு வந்து உன் பைஜாமா மட்டும் கொடு செத்துட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பைஜாமா உனக்கு வந்து செட் ஆகாது நான் வேணா என் ஷர்ட்டு வேற ஏதாவது கொடுக்குறேன்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து குளிக்க போயிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பெட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரையருங்கன்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அது அந்த கிளாசெட்ல தான் இருக்குன்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயினா என்னப்பா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோவா இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப போய் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிப்பேன். நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி என்ன வந்து புடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி ஹேரை ட்ரை பண்றது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா பரவாயில்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹேர் ட்ரை பண்ணும்போதே அப்படியே ரொமான்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து கிஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. மறுநாள் ஆகுது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பக்கத்துல போய் வந்து இந்த மாதிரி நீ வந்து எழுந்திருப்பா டைம் ஆகுது சாப்பிடணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா இல்ல எனக்கு வேணாம் எனக்கு பசிக்கல எனக்கு சரியான தூக்கம் இல்லை நான் தூங்கி போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லையா அப்ப சரி தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரீவைண்ட் பண்ணி பாக்குறேன் ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஏய் இது நீ இவ்வளவு டேர்ட்டியா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண மாதிரி ஹக்கும் கிஸ்ஸுமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஏஞ்சுக்காங்க இந்த மாதிரி நான் வந்து உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணல சரி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம ஜாங்கி வந்து மெசேஜ் வரும் என்னடி இன்னமும் அவங்க வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஓடி சரிதான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்கும்போது ஏன் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா கொஞ்சம் கடைக்கு எல்லாம் போகணும் அது மட்டும் இல்ல பைஜாமா செட் வேற வாங்கணும் நீ வந்து என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினா ஏன் நான் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ட்ரெஸ்ல இருந்தா கூட எனக்கு ஓகே தான் சொல்லும்போது நம்ம ஹீரோனா ஐயோ வேணாம் 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 அப்பா நம்ம ரெண்டு பேரும் வந்து ஷாப்பிங் போகலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கப்பல்லாம் வந்து ஷாப்பிங் எல்லாம் வந்து போவாங்க. நிறைய வந்து ஷாம்பு கண்டிஷனரு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து வாங்குவாங்களா நம்ம ஹீரோனா ஏன் இவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா இதுதான் நீ என் வீட்டுல வந்து தங்குற சேர ஆனா எக்ஸ்ட்ரா வாங்குறது எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்லும்போது சரி 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 சரிப்பா நம்ம பைஜாமா எல்லாம் பார்க்க போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பொம்மை போட்டது அது போட்டது வாங்குவாங்க. நம்ம ஹீரோவா என்ன இது பைஜாமா போய் இப்படி வாங்குறேன்னு வந்து கேட்கும்போது ஆமா இதெல்லாம் வாங்கினா ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்ல கப்பிள் செட் மாதிரி வாங்க போறேன் நீயும் போட்டுக்கலாம் நானும் போட்டுக்கலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அழகா காஃபி எல்லாம் சாப்பிட போயிட்டு வீட்டுக்கு வந்து நின்றுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயோட அம்மாவும் அப்பாவும் வருவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் என்னப்பா வெளில எல்லாம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நாங்க வந்து சும்மா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவும் பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஹீரோவா நான் அதை முதல்ல கொண்டு போய் வீட்டுல போய் வச்சுட்டு வந்துடும்னு சொல்லி சொல்லும்போது இந்த பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கும் சந்தேகமாகும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க ஆமா நேத்து நான் வந்து ஹீரோட வீட்டுல ஸ்டே பண்ணேன் சாவி வந்து இல்ல ஜாங்கிட்டயும் வந்து இல்லைன்னு வந்து சொல்லிட்டா சோ அதனாலதான் வந்து நான் ஹீரோ வீட்லயே ஸ்டே பண்ணேன்னு சொல்லும் போது பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் சரி ஓகே நீங்க வந்து பொறுமையா வந்து வாங்க அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வந்து வந்துருங்க நான் வந்து சமைச்சு வச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோனா ஒரு கொள்ளைய சொல்றது ஒழுங்கா சொல்ல மாட்டேன் இப்படி வந்து மாட்டி விடுவி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் பொருளையும் வச்சுட்டு அகைன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வந்து வருவாங்க ரெண்டு பேருமே. பார்த்தா அதுக்குள்ள
வந்து எலக்ட்ரானிக் லாக்கே வந்து போட்டாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து டோர வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லாக் வந்து போட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபியூச்சர்லயே வந்து கீய தொலைச்சுட்டா இனிமே எந்த பிரச்சனையும் இல்லன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்றாரு, இந்த மாரி டோர் லாக் வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட பர்த்டே தான்ப்பா ட்ரை பண்ணுப்பான்னு சொல்லுவாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாரு. நம்ம ஹீரோவ பார்த்தா அது தப்பா இருக்கும். அது பார்த்தா இவங்களையும் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. பார்த்தா அவரு பார்த்தீங்கன்னா ஒரே டெக்ஸ்ட்டா தான் போய் ஹீரோயின் கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஜி, நர்ஸு, அதுக்கப்புறம் சோனாபுட்டிக்கோட டாக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அவரு பார்த்தீங்கன்னா ஜாலியா வந்து சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. லவ் வந்து இப்படிதான் ஆயிடுவானுங்க. நல்ல மனுஷன் கூட மென்டல் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜாலியா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிஷினோட கோர்ட்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா எங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேல கலக்குறாங்க. அது எப்படி கீ தொலைச்சிட்டியா? ஹீரோ வீட்டுக்கு போயிட்டியா? அப்படி இப்படின்னு இதெல்லாம் பார்த்தா நம்புற மாரியே தெரியலையே. இனிமேல் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் கீ வச்சுக்கணும் உங்களுக்காக சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. எங்க வீட்டுக்கு இப்ப நான் எலக்ட்ரானிக் லாக் போட்டுன்னு சொல்லும்போது, அதுக்கு வேற சிரிக்கிறாங்க. பாத்தியா உன் பேரண்ட்ஸ் எவ்வளவு உஷாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா வாருன்னு வந்து வாடுறாங்க 2 பேருமே இங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இங்க வந்து நம்ம மத்த டாக்டர்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து தீசஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்னப்பா எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல நாளைக்கு தீசஸ் வந்து பாக்குறதுக்கு நானும் தான் வருவோம். எங்க காலேஜ்ல இருந்து தான் வந்து கூப்பிட்டு சொல்லுது. நம்ம லீவா ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி வந்து ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. நம்ம ஹீரோவா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினா ஏப்பா உனக்கு வயசு ஆகுதுல அதனால வந்து சூப்பா அதெல்லாம் தெரியக்கூடாது அதனால யூஸ் பண்றேன்னு சொல்லும்போது நான் வந்து ஃபேங்க கூட வந்து எனக்கு வயசு கொஞ்சம் கம்மி தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஏன் ஈஜி வந்து அவங்க வயசோட கம்மின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜலசா வந்து ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்துறாங்க நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்து நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல நீ வந்து கண்டினியூ பண்ண அது மட்டும் இல்ல நாளைக்கு வந்து காலேஜுக்கு ப்ரெசன்டேஷன் எல்லாம் பார்க்க போறேன் ஸோ அதனால நீ தான் வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னேன் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் என்கிட்ட வந்து பாரு உன்னை எப்படி அஸ்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகுது பார்த்தா நம்ம ஹீரோ வந்து செம்மையா வந்து கோர்ஸ் அந்த காலேஜ் கூட நுழையும் போது எல்லா பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவே தான் வந்து லட்சக்கணக்காகவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க டிசிஎஸ்க்கான பிரசன்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லீ தான் வந்து போறாரு. அவரோட பிரசன்டேஷன் அவங்க வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம லீ என்ன பண்றாரு நம்ம ஹீரோ அழகா வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணிருக்காரு. பட் நம்ம சூரியும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சூரி வந்து பிரசன்டேஷன் வந்து கொடுத்து போவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட தாத்தாக்கு ஹீரோக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரசன்டேஷன்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா வந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து ஷூக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ்லாம் சொன்னது இந்த மாதிரி இந்த பிரசன்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களோட ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது சார் அது மட்டும் இல்லை நான் வேற சிட்டிக்கு வேற போக போறேன் அதுக்கப்புறம் நான் வந்து எங்க ஊர் கூட வரமாட்டேன் ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் எதுவும் இல்லமா இவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம அந்த சூரிய பொண்ணு என்ன பண்ணோம் எங்களுக்கும் வந்து வேலை விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி சொல்லிட்டு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு வந்து போயிடும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியே அவங்க வந்து பாத்துட்டு தான் வந்து இருக்கோம் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு கண்ணை காட்டுவார் இந்த மாதிரி போட அவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஈயும் தைரியத்தை வேற வச்சுட்டு இந்த மாதிரி போய் பேச போவார் இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியுமான்னு வந்து சொல்லும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகும் அதுக்கப்புறம் அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈ கைபிள் என்ன பண்ணுவான்னா இல்ல இல்ல பரவாயில்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் இப்படியே இருக்கலாம் சரி ஓகே நீ பார்த்து வீட்டுக்கு போ நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகத்தோடய வந்து போயிடுவாரு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்து பாத்துட்டு இருக்கோம் அவரையே அதுக்கப்புறம் பாத்துட்டு நம்ம ஹீரோவும் தாத்தாவும் வந்து கிளம்பும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் பிரின்சிபல் என்ன பண்ணுவாரு நம்ம ஹீரோட ஆஃபர் அது என்னன்னா நீங்க இந்த மாதிரி டீச்சிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட பிரசன்டேஷன் வந்து எல்லாமே நான் கேள்விப்பட்டோம் ரொம்பவே நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு கீழே இன்டர்னா அந்த பசங்க கூட சூப்பரா வந்து பண்ணாங்க சோ அதனால நீங்க டீச்சிங் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரு அவரும் பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வரேன் சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல தாத்தாவும் இதை நினைச்சு பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீவ் பைபிள் தான் காட்டுறாங்க நம்ம லீவ் பைபிள பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா டவுனே ஆயிட்டு நம்ம ஹீரோ வந்து சமாதானமா பேச வரும்போது நம்ம லீவ் பைபிள் என்ன பண்றோம்னா இல்ல நீங்க இன்னும் ஒன்னும் சமாதானம் பேசுவீங்கன்னா நீங்க இருக்கிறது என்ன தெரிஞ்சுதான் உடனே வாங்க நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அப்படியே பரவாயில்லையே நல்லா வளர்ந்த பையன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்க போட்டோ எல்லாம் எடுத்தல அதெல்லாம் கொஞ்சம் அனுப்பணும்னு சொல்லும்போது நம்ம இல்லையா ஆமா ஆமா இப்பதான் வந்து எல்லாம் கேட்டீங்க நான் அதெல்லாம் வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான் பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி அப்போ கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் நீ இன்டர்னா இருக்கணும் பிஹெச்டி பண்ற வரைக்கும் அவனுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது நம்ம இல்லையா இப்படியே நேரத்தையே காரியத்தை சாதிச்சுட்டு இருந்தா அங்க போட்டோ அமிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி
சரிடா சரிடான்னு வந்து சமாதானப்படுத்துறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை தான் வந்து காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் வாங்கிட்டு போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட தாத்தாவும் வந்து அவரை பாக்குறதுக்காக யாரை நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஒரு அப்பா நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணாரு, இப்போ ஒரு வேலையில் இருக்கிற அது மட்டும் 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் ஊர் சுத்துறாங்கப்பா, நீங்க வேணா என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாரு, தாத்தாவை கூட்டிட்டு வந்து போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாத்தாக்கு வந்து நம்ம ஹீரோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாமே நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்துருவாங்க. வந்துட்டு ஐயோ இந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறீங்க, தாத்தா என்ன கலாய்க்க போறாரு அப்படிங்கும்போது தாத்தா பாத்தீங்கன்னா எம்மா நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, இந்த வயசுல கூட அழகா இருக்க, சின்ன பொண்ணா இருக்கும்போது அழகா இருக்கன்னு பேசிட்டு இருந்தது நம்ம ஹீரோயினா அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணாரு, கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரே பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது, அதான் ஹீரோ இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து கிட்ட போவாங்க. என்னப்பா எல்லாமே சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இவன் சின்ன போட்டோஸ்ல நானும் வந்து பாக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, நான் ரொம்ப நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இல்ல நான் பாப்பேன்னு செய்வேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு வந்து அடிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா எங்க ஜாலியா வந்து சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா எனக்கு சாப்பாடு வந்து இருக்காது, சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமைக்கலாமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்ல இல்லப்பா நான் கிளம்புறேன், ஜூஸ் எடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரே இடி இஷ்டு வந்து போயிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணாங்க, சரி ஓகேப்பா நீ வந்து சொல்லு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. மாமனாரும் வேற 3 பேர் சமைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமையலாம் முடிஞ்சு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க என்னன்னு சொல்லி கேட்கும்போது இதை பத்தி அவன் புது சின்ன வயசு போட்டோவை நான் பார்த்தேன் பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது ஏன் அதெல்லாம் பார்க்காதன்னு வந்து சொல்லும்போது நம்ம தாத்தா என்ன பண்ணுவாங்க, இல்லம்மா நீ ரொம்ப அழகா இருக்க அதே மாதிரி அவனும் வந்து இருப்பான்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோவா சரி சரி அதெல்லாம் எதுவும் இது கிடையாது, முதல்ல எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து சாப்பிட வந்து உட்காருவாங்க. சாப்பிட எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா நம்ம ஹீரோட தாத்தா எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளில பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினும் உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சமைச்சு அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்வாரு, இந்த மாதிரி என் தாத்தா இத்தனை நாள் இல்ல சந்தோஷமாவே இல்லை நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா அப்ப நீயும் வந்து அடிக்கடி அவர் கூட வர வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க சொல்லிட்டு இங்க ஜாலியா இருந்து பேசிட்டுருவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோட அப்பா அவங்களோட ஹெல்த் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம போயிருக்கும். நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா மெடிசன் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மெடிசன் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அது மட்டும் இல்ல மந்த்லி ஹெல்த் செக்அப் எல்லாம் போய் எடுங்க, அதெல்லாம் கூட ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவை பாத்தீங்கன்னா செக் பண்ணாரு. அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க வந்து செக்அப் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க, மெடிக்கல் எல்லாம் பத்தி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் பாத்தீங்கன்னா அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா ரெசிக்னேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. சோ அதை பத்தி தான் வந்து காட்டுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி நிறைய பையெல்லாம் வந்து கொண்டு வரோம். நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஹோட்டல்ல இருந்தா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய வந்து பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அங்க வர கெஸ்ட்டுக்கு எல்லாம் நம்ம ஹீரோயின் தான் பார்த்தோம்னா அவங்க கண்டிஷனுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஆனா இவ்வளவு பர்ஃப்யூம்ஸ் எனக்கு கொடுத்துருக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த நீயும் ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கோன்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், பட் இந்த பேனாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு வந்து சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினா ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி என் பெண்ணை வந்து எவனோ வந்து ஆட்டையை போடுறான், இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஸோ எவன் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு என் பெண்ணை எவன் ஆட்ட போடுறான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க முடியும்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.